there are three kinds of entrepreneurs. One are great in making products. Okay, one set of entrepreneurs is great in operating the business. One set of entrepreneurs are very great in scaling. The funny part was appoda I had come for a one-day trip. So in suitcase I had only one shots. என்னோட பேட்மிண்டன் ஷாட்ஸ் ஒரே ஒரு ஷாட்ஸ் என் சூட்கேஸ்ல இருக்குது. ஓகே, உன்னோட கொரியர்ல உன்னோட கடைசாவி அனுப்பு, நான் எடுத்து போய் ரன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த கடையை நானே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு பையனை மட்டும் ஹையர் பண்ணி போட்டுட்டு காலையில எங்க கிச்சன்ல குக்கிங்ல ஃபுட் நானே எடுத்து போயிடுவேன், பேக்ல வச்சு எடுத்து போயிட்டு அங்க வச்சு சேல் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் டெலிவரிங் லைக் கிரேசி. ஓகேங்களா, I would have delivered at least 600 deliveries, minimum 600 deliveries. I mean almost எல்லா கஸ்டமர்ஸ் என்ன பார்த்திருப்பாங்க கோயம்புத்தூர்ல. People started to think நம்மளுக்கு ஒரு செகண்டரி இன்கம் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே, நம்மளும் ஒரு இன்கம் கிரியேட் பண்ணணும், இதுதான் சான்ஸ் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு, we started getting franchise inquiries like crazy. We built an amazing model that chef or master illame we are able to replicate the same taste across all the outlets. Okay, so that was the aha moment. If you accept the reality, then that becomes your reality. But if you do not want to accept the reality, you want to create your own reality, yes, you can go and create your own reality. And that's a classic example what we did. If you had accepted the reality, today நீங்க என்கிட்ட பேசிருக்கவே மாட்டீங்கன்னு சொல்ல வரேன். Correct. I said I was not willing to accept the reality. This is not the reality, damn it. I am going to go and create my own world. Hello everybody, welcome to Tamilpreneur. ஸ்டார்ட்அப் எக்கோசிஸ்டம்ல இருக்கிற ஃபவுண்டர்ஸோ சிஇஓஸோ சரி, தெரிஞ்சோ தெரியாமல MBA பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணுற மளிகை அண்ணாச்சியோ கரும்பு யூஸ் கடைக்காரரும் இவங்க பிஸ்னஸ் செய்கிற விதத்தை உங்களுக்கு தமிழ்பிரனர் மூலமாக வழங்குறாங்க. தமிழ்பிரனர், இது உனக்குள்ள இருக்கும் ஆண்டர்பிரனருக்கான தேவை. இதுதான் வந்து சரியான நேரம் ஆரம்பிக்க, ஃபுல் டைமா இறங்குவோன்னு ஒரு உத்வேகத்தோட ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களோட அந்த ஆஹா மூமெண்ட் என்ன? தட் ஒன் மூமெண்ட் டிஃபைன்ட் டு குவிட் யுவர் ஜாப் அண்ட் ஸ்டார்ட். இல்ல கொலபசி வாஸ் a second business தானே. So I didn't quit my job and start this சொல்ல வரேன். ஓகேங்களா. So US ல இருந்து when I decided to come 2010 I came back. My first idea was to set a video gaming parlor. So video gaming parlor, the Wii, Xbox, அப்பதான் it is penetrating. அப்பதான் வந்து blur had started in Satyam. So அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் ஃபர்ஸ்ட் ஐடியா. அப்புறம் உள்ள வந்து பார்த்தபோது ஓகே, அது வந்து அதோட யூனிட் எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப பேடா இருந்துச்சு, ரெண்டல்ஸ்லாம் அதிகமா இருந்துச்சு. சரி, and one more thing I felt students might get so addicted and what not, am I helping that or something தெரியல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. அது பிசினஸ் பார்க்க முடியாது, பட் அந்த பாயிண்டர்ஸ்லாம் பார்க்கும்போது சரி வேணாம் இது வேணாம்னு சொல்லி தான் வந்து தென் the second idea was that import garments from the US. ஏன்னா அப்போ நான் யூஎஸ்ல இருந்து வந்ததுனால சில பிரான்ச் இங்க கிடைக்கல. என்ன மாதிரி நிறைய பேர் லூசுங்க இருப்பாங்களா, அதே பிரான்ச் எதிர்பார்க்கறவங்க, அந்த லூசுங்களா எங்க இருப்பாங்கன்னு யோசிச்சேன். So they were more in Hyderabad, not in Chennai. And unfortunately they were in Hyderabad because Hyderabadல ஒரு வீட்லயுமே somebody is in the US. So அவங்க when they travel from US to India, they will bring these t-shirts and those brands. So அத ஒன்னு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா the quality is so good that நீங்க நார்மல் பிரான்ச் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி பிராண்ட்ஸ் அங்கே யூஎஸ்ல இருந்து எடுத்து இங்கே யூஸ் டு இன்னொரு பார்ட்னரோட யூஸ் டு செல். ஸோ தட் வாஸ் ஐடியா. ஸோ அது ஓரளவுக்கு கிளிக் ஆச்சு. அது வந்து வி மேட் சம் மணி. அந்த மணி தான் வி இன்வெஸ்டட் பேக் இன்டு கொலபசின்னு சொல்ல வரேன். ஓகே நைஸ். ஓகே, ஸோ கமிங் ஓவர் டு தி கிரக்ஸ் ஆஃப் சந்தோஷ் முருகானந்தம், ஒரு மிடில் கிளாஸ் பையனோட ஸ்டார்ட் அப் ஆசைகளுக்கு தடயமா இருக்கிற விஷயங்கள் என்னென்ன, அண்ட் அதை உடைச்சிட்டு அவனால எப்படி மேலே வர முடியும்? ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே தடன்னு சொல்ல வரேன். அதாவது ஹை கிளாஸுக்கும் லோ கிளாஸுக்கும் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, ஹை கிளாஸ் he doesn't have anything to lose, right? He has the money, he has the support, எல்லாமே. Okay, low classுக்கும் he doesn't have anything to lose because he doesn't have anything, right? In the middle classல there is always something to lose. He already has a job. Why does he has to leave a job and take the risk? He already has some stake in சொல்ல வரேன், ரைட்? அவனுக்குன்னு மிடில் கிளாஸ் என்ன ப்ராப்ளம்னா, எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துடும் சொல்ல வரேன். தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருப்பாங்க, ரைட்? ஒண்ணு வீடு வாங்கி வச்சிருவோம், கார் வாங்கி வச்சிருவோம். நம்ம பண்ற பெரிய தப்பே தட் கெட்டிங் இன்டு தட் அந்த இஎம்ஐ அந்த செயின் போயிட்டாலே காலி.
So if you are a middle class person like me, I mean, I'm like Agmark middle class. Amma வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இல்ல அப்பா ஸ்டேட் கவர்மெண்ட். இதே தான் நான் இதுல சொன்னேன். அது பிறகு நம்மளோட இந்த ஜோஸ்டாக்ல சொன்னேன். ஒன்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் அவங்களும் ஆஃபீஸர். ஆஃபீஸர் இல்லப்பா, அம்மா வந்து கிளர்க்கு, அப்பா கபடி கோச். ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு 8,000 or 9,000 தான் சம்பளமே. 90s and all. Right, the entire family is less than 20,000 rupees தான் salary. பாத்துக்கோங்க, அதுல வீடு பார்க்கணும், ஸ்கூல் ஃபீஸ், ரைட்? So we are a very very normal middle class family தான் சொல்ல வரேன். Slowly we grew up the ranks. So if you are middle class, ஓகேங்களா, and உங்களுக்கு கொஞ்சமாச்சு பிசினஸ் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா, வந்து first thing is never ever get in any EMI trap. ஓகேங்களா? அந்த ரியல் எஸ்டேட் இஎம்ஐ வந்து அந்த பபுள் இஸ் பிக்கெஸ்ட் ட்ராப் இன் த வேர்ல்ட். ஓகேங்களா? அது நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நம்ம ரெண்ட் கட்டிட்டு போய் வீடு, சொந்த வீடு எடுத்துட்டு போய்க்கலாம். கிடையாது. உங்க ரெண்ட் கம்மி, உங்க ரெண்டும் இஎம்ஐ சேமா இருக்கவே இருக்காது. நீங்க ரெண்ட் 10,000 12,000 கட்டுவீங்க, இஎம்ஐ மினிமம் 25,000-30,000 கட்டிடணும் அந்த வீட்டுக்கு. இருக்கவே இருக்கா சொல்லுவாரு. பிளஸ் நீங்க அதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க வேணா எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க ஜாப் இன்கம் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. கரெக்டா? ஜாபே ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் கிடையாது. இந்த கொரோனா டைம்ல பாத்திருப்பீங்க, ஜாப் அப்படி அல்வா மாதிரி போச்சு. when your job income is not fixed, how can you fix your EMI fixed every month? So that's another big story I can talk about. That's one of the biggest scams in the world. And who are the beneficiaries? All the banks. They are so happy. 30 வருஷம் நீங்க கைதி, அவனுக்கு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவனுக்கு இஎம்ஐ கட்டணும் சொல்ல வரேன். நீங்க யோசிச்சு பாருங்க, சிம்பிள் லாஜிக் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு அபார்ட்மெண்ட் நீங்க வாங்குறீங்க, அந்த அபார்ட்மெண்ட் 25 வருஷத்துக்கு அப்புறம் 25 வருஷம் ஓல்டு அபார்ட்மெண்ட் இன்னொருத்தன் ஏன் அதிகம் காசு கொடுத்து வாங்க போறான்னு சொல்லுங்க. கரெக்ட். அன்லெஸ் சம் ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ், நல்ல ஏரியா அண்ணா நகர்ல இருந்துச்சு, உங்களுக்கு டி நகர் இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு லேண்ட் வேல்யூ அந்த லேண்ட் வேல்யூ ஏறுது. எக்ஸெப்ஷன்ஸ் அது ஓஎம்ஆர்ல இன்னைக்கு போய் பாருங்க, நீங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின அபார்ட்மெண்ட்டோட இப்போ அதே அபார்ட்மெண்ட் இஸ் சீப்பர். Right, so do not so இது இன்னொரு எபிசோட் நம்ம தனியாவே பேசலாம் ஓகேங்களா? So right, but இது வந்து இந்த மிடில் கிளாஸ் மக்களுக்காக தான் I am writing a book. I mean, book is all done. Book is releasing by March 7th, 2021, March 7th. Book is called Desipreneur 0.0. அப்படின்னா Desipreneur is an Indian entrepreneur. 0.0 நான் ஏன் 0.0 வச்சிருக்கேன்னா, this is how to think before you start. Before you start a business. அதாவது இப்ப நாளைக்கு நீங்க வந்து ஒரு மேரத்தான் ஓடணும்னு நினைச்சீங்கன்னா, காலையில ஏஞ்சி மேரத்தான் ஓட முடியாது. ட்ரெயின் பண்ணணும், போத்துன்னு கீழே வந்துருவீங்க, ரைட்? மேரத்தான் ஓடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபிட்னஸ், உங்களோட ஸ்டெமினா, உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்லீப் எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கணும்னு சொல்ல வரேன், ரைட்? ஸோ தெர் இஸ் அ மெத்தட் டு த மேட்னஸ். அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு டூ சம் பேசிக்ஸ். அந்த பேசிக்ஸ் தான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல, நாட் தட் ஐ நோ எவ்ரிதிங், என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஐ எம் ஷேரிங் தட் சொல்ல வரேன். ஸோ அந்த புக்ல நீங்க எதிர்பார்க்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு சொல்ல வரேன். இட்ஸ் கால்ட் Desipreneur 0.0. March 7th it is launching. Superb news. We will try to get that book. I'm writing a 3-part series. அதாவது before the startup, during the startup and after the startup. Startupல நாங்க என்னெல்லாம் பண்ணோம், ஸ்டார்ட்அப் பண்ணிட்ட அப்புறம் ஒரு ஸ்டெபிலைஸ் ஆன அப்புறம் ஸ்கேல் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றோம் சொல்றேன். பிகாஸ் வாட் டேக்ஸ் யூ ஃப்ரம் A to B is completely different from B to C ன்னு சொல்ல வரேன். நீங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருக்க ஸ்கில் செட்ஸே வேற, அப்புறம் அது ஸ்கேல் பண்றதுக்கு ஸ்கில் செட்ஸ் கம்ப்ளீட்டா வேற. அதனால நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நிறைய பிசினஸ் ஸ்கேல் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கேலிங் ஸ்கில் செட்ஸே இருக்காது. பாத்தீங்கன்னா சூப்பர் பிசினஸ், நம்ம ஃபேமஸ் பிசினஸ் இருப்போம், ஒரே ஒருத்தர் இருப்பாரு, ஒரு பாய் மாதிரி, அவர் பிரியாணி தட்டிட்டே இருப்பாரு அந்த இடத்துல. பிகாஸ் he knows how to make a great product. ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா build a big business, there are 3 kinds of entrepreneurs. One are great in making products. Okay, one set of entrepreneurs is great in operating the business. One set of entrepreneurs are very great in scaling. ஓகேங்களா? So if you want to have a big conglomerate, either that one person has to have all 3 skill sets. அதாவது கிரேட் ப்ராடக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கிரேட்டா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், he knows how to scale தெரிஞ்சிருக்கணும். And very rarely there's anybody who can do all these 3. Very rarely. Okay, very very rarely. In my scale, நான் வந்து I'm a decent product maker, I'm a good scaler, but I'm not a great operator. அதனாலதான் we roped in one of the directors called Senthil Ekambaram, who's a master at operating. You can give 200 outlets, he can operate. Okay, and Aditya is a great operator. Okay, so and Senthil can make great product.
ஸோ எங்களோட 3 பேர் ஸ்கில் செட்ஸ் பார்க்கும்போது now we cover the all 3 skill sets சொல்ல வரேன். ஓகே அந்த பேலன்ஸ் இருக்கு. So coming back to the point is that ஏன் the three part series bookனா the first part is before the startup, second part is how to அந்த ஸ்டார்ட்அப் எடுத்து ப்ராடக்ட் ஆக்கி ஒரு பிசினஸ் ஒரு ப்ரோட்டோடைப்லாம் பில்ட் பண்ணி அது ஒர்க்கிங் மாடலா கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்கில் செட்ஸ் வேணும். ஒர்க்கிங் மாடல கொண்டு வந்துட்டு அதை ஸ்கேல் பண்ணி மற்ற இடத்துக்கு போறதுக்கு வேற ஸ்கில் செட்ஸ் வேணும் சொல்ல வரேன். Right? Then you have to be good at you have to be good at evangelizing. You have to be good at storytelling. Right? இப்ப கொலபசியே வந்து we started to grow as a brand wise after I started speaking. I only started speaking in 2017. அது வரைக்கும் நான் was like எனக்கு அட்ரஸே இல்ல. எனக்கு Facebook account 2016 தான் வந்துச்சு. 2015 December தான் I started my Facebook account. Can you believe? When Facebook started in 2004-5, right, I was in Georgia Tech. அப்போ ஹார்வர்ட்ல it started. Like I was just came out of college. அங்க ஹார்வர்ட்ல Facebookலாம் வருது. எங்களுக்கு நியூஸ் வருது அங்க இருந்து. Right? Like we are one of the top colleges in Georgia Tech is one of the top universities in the US. In southல பாத்தீங்கன்னா southeast பாத்தீங்கன்னா we are the number 1 tech college சொல்ல வரேன். So we knew அங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, Facebook இல்லையா, நீ Facebook இல்லையா, நியூஸ்ல வந்து. But I was never in Facebook சொல்ல வரேன். So I only started in 2015 December. So I was no one, like nobody even knew that I existed. They only knew the brand called Kolopasi. After I started talking and after I started evangelizing about the story, இது ஃபுட் மட்டும் இல்ல, இது ப்ராடக்ட் கிடையாதுங்க, இது philosophy இருக்கு, ஏன் ஸ்டார்ட் பண்ணோம், எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம், லைக் என்ன எங்க கிட்ட வித்தியாசமா இருக்கு, அது பேச ஆரம்பிச்ச உடனே தான் it went viral சொல்ல வரேன். The story was more intriguing. Right? So to scale you need these kind of things சொல்ல வரேன். So that's what we cover. I'm planning to cover in all 3 books. Nice. Got it. Yes. And coming back to the question, and the middle class பையனை வந்து அந்த ஒரு பேரியர் உடைச்சிட்டு மேல வரதுக்கு அவன் என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து நீங்க கிறிஸ்பா சொல்ல முடியும் அப்படின்னா? You have to be willing to lose. You cannot quantify things in few years or few months சொல்ல வரேன். So நம்மளோட மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, இந்த வெளியே போயிட்டு இந்த தண்ணி லைட்டா கால் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு செட் ஆச்சுன்னா ஓகே வந்துடலாம். The moment you have a backup na, you will never go full blown into சொல்ல வரேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேக்கப் இருக்கு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த போய் ஃபுல்லா போக மாட்டீங்கன்னு சொல்ல வரேன். உள்ளே ஃபுல்லா போக முடியாது, ஏன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை டக்குன்னு நமக்கு பேக்கப் இருக்கு. கரெக்ட், நம்மளுக்கு தான் பேக்கப் இருக்கே, நம்மளுக்கு தான் இது இருக்கே அப்படின்னு சொல்ல வரேன். So what I did was I jumped completely full blown in உள்ள. சரி ஓகே, நான் சொல்லிட்டேன் மாப்பிள்ள சந்தோஷ், ஒரு 10 வருஷம் நீ உனக்கே கொடுத்துக்கோ, 10 வருஷம் நீ ஒரு பைசா சம்பாதிக்கலாம் கூட, ஓகேவா, கேன் யூ சஸ்டெயின்? Luckily I was married. Okay, luckily a wife was working. So I was ready to become a shameless dependent guy on my wife's income. There's nothing பெரிய அது ஒன்றும் பெரிய நான் வந்து ஆமா I was ready சொல்ல வரேன். ஓகே, என் வைஃப் சந்திதா சொன்ன சந்தோஷ், நான் was about to send my resume 2011 beginningல என் ரெஸ்யூமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு ஈஸியா கிடைச்சிடும், ஏன்னா ஒரு டீசென்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, யூஎஸ்ல வர ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படி தஸ் மோஸ்ட் இங்கிலீஷ் பேசி ஏமாத்திடலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. மேனேஜ்மெண்ட் தானே பண்ணணும். ஆல்ரெடி 5-6 இயர்ஸ் டெக்ல ஒர்க் பண்ணிருக்கேன். மேனேஜ்மெண்ட் லீடோ மேனேஜரோ வாங்கிட்டு போயிட்டு பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 1-2 lakhs ஈஸியா சம்பாதிச்சுக்கலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணிட்டேன். நாங்க வந்தப்ப கூட திருப்பி 2 பேரும் கூட கூப்பிட்டாங்க. என் ஃப்ரெண்ட் நீ ரன் கன்சல்டிங் கம்பெனி சந்தோஷ், நீ திருப்பி இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இல்லடா வேணா நான் இங்கே இருக்கேன், கூல், இட்ஸ் ஃபைன். சோ அப்பதான் என் வைஃப் சொன்னா, சந்தோஷ் ஓகே, யூ ஆர் நாட் கட் அவுட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், யூ கோ சேஸ் யுவர் ட்ரீம், பரவாயில்ல, ஓகேவா, ஐல் பிக் அப் அ ஜாப், ஐல் டேக் அப் த ஹவுஸ் ஹோல்ட், ஐல் சப்போர்ட் யூ, யூ டோன்ட் வரி. So அந்த சப்போர்ட் இருந்ததுனால I was able to jump full blown into entrepreneurship சொல்ல வரேன். So I mean, so the entire credit to, if I'm an entrepreneur today, I think 90% of the credit goes to my wife, remaining 5% to my parents or whatever, 5% நான் எடுத்துக்கலாம் சொல்ல வரேன். So that's a truth. So அது ஒரு மெயின் ரீசன். இது வந்து this is for, see, these are 2 types of entrepreneurs சொல்ல வரேன். லைக் ஒருத்தங்க வந்து ஒரு செட் ஆஃப் entrepreneurs like me, like who are like டீப் டைவ் உள்ள கிடையாது, பேராஷூட் எல்லாம் குதிக்கிற ஆளுங்க நாங்க சொல்ல வரோம். ஓகேங்களா, ஒழுங்கா லேண்ட் ஆகலாம் காலி, மண்டை காலி, ரைட்? பட் ரைட் நவ் see, அந்த டைம்ல it was like that. 10 years back it was like that. But today not everybody have to do that சொல்ல வரேன். Now things have changed. You have so many other opportunities
நீங்க வந்து that நீங்க வந்து you can pursue that along with your job. நீங்க job பண்ணிக்கிட்டே just evenings and weekends ல மட்டுமே you can learn something. ஒரு சின்ன ஒரு app build பண்ணலாம். Whatever, there's so much you can do. You can trade. So there are two different sectors. So Santosh வந்து ஒரு ஸ்டைல்னா ஒரு டைப்னா there are a lot of other people who can start slow, start secondary. அது work out ஆச்சுன்னா when your secondary income comes to 60 to 65% of your primary income, then you can jump into it. Then you can jump. So nothing is so இதுதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் சொல்ல உங்களோட தைரியத்தை பொறுத்து அப்புறம் உங்களோட பர்சனாலிட்டி பொறுத்துன்னு சொல்ல வரேன். ரைட், எவ்வளவு உங்களால ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அப்டேட். எனக்கு வந்து எல்டர் சிஸ்டர் ஓகே, ஷி வாஸ் ஆல்ரெடி மேரிட். நான் தான் உட்காந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ண அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அம்மா அப்பா போத் ஹேட் பென்ஷன்ஸ். ஸோ நான் சம்பாதிச்சுதான் அவங்களுக்கு கொடுக்கணும் எதுவும் இல்ல. தே ஹேவ் தேர் ஓன் ஹவுஸ். ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறதுனால ஐ வாஸ் ஏபிள் டு ஜம்ப் இன்டு தி டீப் ஓஷன் சொல்ல வரேன். சில பேருக்கு அந்த 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 ஒரு லெவரேஜ் இருக்காது. So அவங்க they can take it step by step சொல்லுவாங்க. So there is no right way. அதான் சொல்லுவாங்க, there is no right way or wrong way. Okay, got it. இன்டர்னலா கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக் டைம்ல கம்பெனிக்குள்ள வந்து அட்வர்சிட்டி ஏதாவது இருந்திருக்கா? அண்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்க? COVID was a very unique kind of revelation for us. அட் அ டைம் ரெண்டுமே நடந்துச்சு சொல்ல வரேன். கோவிட்ல வந்து என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு சைட்ல வந்து சென்னை, அப்போ வந்து சென்னை மட்டும்தான் we had business. ஒரே ஒரு அவுட்லெட் we had started in Coimbatore just 2 weeks before COVID. February 8th we launched our first outlet in Coimbatore. அதனால என்ன பண்றேன், நான் Jan Febல இருந்தே நான் March 8th first outlet in Coimbatore. We are starting in Pilamid. So நான் Jan Febல இருந்தே ஃபுல்லாவே நான் கோயம்புத்தூர் தான் இருக்கேன். லைக் டிசம்பர்ல இருந்தே அக்டோபர் நவம்பர்ல இருந்தே மேக்கிங் இட் ட்ரிப். I would made like 15 trips to Coimbatore. Morning போறேன், ஈவினிங் வருவேன், மார்னிங் போயிட்டு அடுத்த நாள் வருவேன். நம்ம ஒரு 15 trips பண்றேன். We are actively building the second market. ஓகேங்களா? So I'm like completely taking responsible for the entire market இங்க கோயம்புத்தூர். Okay. Aditya Central taking care of Chennai. ஓகேங்களா? So நான் போஸ்ட் ஓகே, நீங்க தான் இங்க சென்னை ஒரு செட் ஆயிடுச்சு ஆபரேஷன்ஸ்லாம். ஓகேடா, நீங்க பாத்துக்கோங்க மாப்ள, நான் போய் கோயம்புத்தூர் என்ன ஏதாவது பண்றேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு I'm setting off to Coimbatore. ஸோ எல்லாம் செட் பண்றோம். February 8th லான்ச் பண்றோம், நல்லா போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? March 8th லான்ச் பண்றோம். March 23, 24ல இருந்து 21 இருந்து அந்த லாக்டவுன் ஆகுது. ஸோ லாக்டவுன் ஆகி லாக்டவுனுக்கு முன்னாடி அந்த சேம் டே ஓகே, அந்த லாஸ்ட் ஃபிளைட் ஒன்று இருக்கு சென்னைக்கு வரதுக்கு. ஓகேங்களா? பட் மை ஹார்ட் வாஸ் நாட் பிளான் டு கோ டு சென்னை. Because I don't know, இப்பதான் பிசினஸ், இப்பதான் ஒரு குழந்தை பெற்றிருக்கோம் இங்க, இதை எப்படி டக்குன்னு விட்டு போக முடியும், இது எப்படி வர முடியும், சரி இதை செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹியர். என் வைஃப் கால் அடிக்கிறேன், சஞ்சோ ஒரே ஒரு ஃபிளைட் இருக்கு, இப்ப வரணுமா, வா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்கிறேன். அவர் இல்ல இப்ப வராத, ஏன்னா அப்பா அம்மாலாம் இருக்காங்க, தேர் ஓல்ட் 70+, அப்பா 75+, வானா இன் கேஸ் யூ மைட் கெட் அவங்களுக்கு. இப்ப அப்ப we were thinking is so seriously. அதனால நீ அங்கேயே பாத்துக்கலாம் என்ன. ஆமா ஸ்டார்டிங்ல அப்போ லைக் அப்போ அங்கேயே பாத்துக்கலாம், எப்படிதான் 15 days தானே, 2 weeks அப்படி வர போறேன். அப்ப நம்ம நினைச்சோம், நம்ம லாக்டவுன் 15 days இருக்குன்னு நம்ம நினைச்சோம். April 14th 15th வந்துடும் அப்படின்னு நினைச்சோம்ல. சோ 2 weeks என்ன பாத்துக்கலாம், இல்ல 21 days அப்போ கரெக்டா 3 weeks சொன்னாங்க. April 14th 15th திருப்பி ஓப்பன் ஆயிடும், அப்போ வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. the funny part was அப்பதான் it come for a 1-day trip. so என் suitcaseல I had only 1 shots. என்னோட பேட்மிண்டன் ஷாட்ஸ் ஒரே ஒரு ஷாட்ஸ் என் சூட்கேஸ்ல இருக்குது. சோ நான் வந்து அப்ப எங்களோட கிச்சனுக்கு மேல ஒரு ரூம்ல தான் தங்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏசில எதுவும் கிடையாது, ரெகுலரா இருக்க மாதிரி. ஓகேங்களா? சோ அங்கதான் தங்கிட்டு ஒரே ஒரு ஷாட்ஸ் தான் இருக்குது. அண்ட் லாக்டவுன் போட்டாச்சு. ஐ மிஸ் த லாஸ்ட் ஃபிளைட். நவ ஐ கேன் நாட் கோ டு சென்னை. ஓகேங்களா? இங்க சென்னை எல்லாமே கம்ப்ளீட். சென்னை வாஸ் ஹிட் வெரி பேட்லி இல்ல. So நாங்க we did not open at Chennai for like 5-6 months. like எதுக்கு ரிஸ்க் இருக்கணும், யாருக்காச்சும் எம்ப்ளாயிஸ் தான் வந்துச்சுன்னா திருப்பியும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லிடுவாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது பிளாக் கேஷ் இருக்குன்னு சொல்லிட்டு we didn't want to take that risk. So 5-6 minutes. ஸோ இங்க நான் தனியா மாறிட்டு இருக்கேன், ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 2-3 நாளுக்கு ஒரு வாட்டி நைட்டே நான் வந்து துவச்சு காய வச்சு திருப்பி நான் போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ வந்து I had like 2 options. So we were like staring at something really bad, right? Like our operation cost எல்லாமே ரெண்ட் திருப்பி யாரும் ரெண்ட் எதுவும் குறைக்கல, நம்ம ரெண்ட் வர கட்டணும், என்ன பண்றது தெரியல. Like we were staring at something really grave, right? And almost 50-60% of the restaurants closed down by that time. And the phase they closed down. So we were like on the brink, right? Aditya was in Vellore.
செந்தில் இஸ் இன் சென்னை, நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன். என்ன பண்றது பக்கன்னு ஒழிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அப்பதான் வந்து ஐ காட் திஸ் ஞான உதயம். ஓகேவா சந்தோஷ், நீ மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்து நீ நம்பிட்டு இருந்தன்னா எதுவுமே நடக்காது. எல்லாம் இது இப்படி ஆயிடுச்சு, கொரோனா வைரஸ் ஆயிடுச்சு, பிசினஸ் எல்லாம் போச்சு நினைச்சிட்டு இருந்தனா அதுதான் நடக்கும். Do not look at what the market is. நீ போயிட்டு go and create your market. Okay. சிம்பிள். ஸோ என்னாச்சு, அந்த டைம்ல கொஞ்சம் R&D எல்லாம் பண்ணேன். இப்போ எங்கேயும் வெளியே போக முடியாது, கிச்சன்ல கொஞ்சம் R&D எல்லாம் பண்ணேன். எப்போ வந்து டேக் அவே ஓப்பன் ஆக முடியும் அப்படி சொல்லிட்டாங்களோ என்ன பண்ணேன், அப்போ வந்து அந்த அந்த ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் வந்து the franchisee had some leasing issue. அதனால வந்து his high priority case for என்ன சொல்றது, his high chances of contracting corona. அதனால வந்து he had to go to his native town to திருப்பூர். ஸோ நான் அவனை பண்ண, தம்பி நீ ஓகே உன்னோட கொரியர்ல உன்னோட கடை சாவி அனுப்பு, நான் எடுத்து ரன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த கடையை நானே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு பையனை மட்டும் ஹையர் பண்ணி போட்டுட்டு காலையில எங்க கிச்சன்ல குக்கிங்ல ஃபுட்டு நானே எடுத்து போயிடுவேன், பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு சேல் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் டெலிவரிங் லைக் கிரேசி. ஓகேங்களா, I would have delivered at least 600 deliveries, minimum 600 deliveries. I mean almost எல்லா கஸ்டமர்ஸ் என்ன பார்த்திருப்பாங்க கோயம்புத்தூர்ல. within a month or two கோயம்புத்தூர்ல எல்லா சந்து எனக்கு தெரியும், எல்லா ஏரியாவும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, சோ நாங்க என்ன பண்ணோம், we used to sell this in the bucket biryani orders. so சண்டே எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 8 பக்கெட் இருக்கும் பின்னாடி. ஓகேங்களா, பேக்ல எடுத்துட்டு போயிட்டு டெலிவர். ஓகேங்களா, அப்ப என்ன ஆச்சு, அந்த that gave us some momentum. அப்போ அந்த மொமெண்டம்னால செகண்ட் அண்ட் தேர்ட் அவுட்லெட் we were able to start in கோயம்புத்தூர். இந்த மொமெண்டம் பார்த்து அதுக்கப்புறம் இதே டைம்ல என்ன ஆச்சுன்னா சம்திங் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஹேப்பன்ட்னு சொல்ல வரேன். என்ன ஆச்சு, ஜாப் மார்க்கெட் ஸ்டார்ட் டு மெல்ட் டவுன், ரைட்? அண்ட் எல்லாரும் வந்து they were starting to get that pinch of ஐயோ நம்ம வந்து people used to think job is safe, right? Right? And now if people came to the conclusion that job or business are equally risky or equally safe. There is no difference. So எப்படினாலும் ஜாப் certainty கிடையாது, business certainty கிடையாது. அப்ப கழுது அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு people started to think நம்மளுக்கு ஒரு செகண்ட் இன்கம் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே, நம்மளும் ஒரு இன்கம் கிரியேட் பண்ணணும், இதுதான் சான்ஸ் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு, we started getting franchise inquiries like crazy. அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு என்கொயரி வரும்னா every day we start getting 4-5 enquiries all across the world. Major comes from South India. ஓகேங்களா, பட் அப்ப அந்த டைம்ல எங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்துச்சு, பட் I can't travel, so I couldn't pick up மத்த places. so அப்ப என்ன பண்ணோம்னா நாங்க we were only focusing on சென்னையில. we can't start, Chennai the market is so bad. சோ என்ன ஆச்சு, சோ எங்களுக்கு எல்லா சிட்டி, நீங்க அது திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில், கன்னியாகுமரி எல்லாரும் வந்துருச்சு, பட் we cannot entertain them. so now we were only focusing on கோயம்புத்தூர். அப்ப since Aditya was in Velur, அப்போ we had some enquiries from திருப்பத்தூர் அந்த சைட்ல. இனிஷியலி we were not planning. கரெக்டா அப்ப அவன் ஊர்ல மாட்டிக்கிட்டான் அப்போ லாக்டவுன். அப்போ ஓகேடா இங்க ஒரு என்கொயரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க we created lot of momentum in கோயம்புத்தூர். அந்த one became 2-3 in few months. அதை பார்த்து then திருப்பத்தூர் started, then திருப்பத்தூர் பார்த்து then திருவண்ணாமலை started. so what happened was எங்களோட மாடல் was validated by everyone. அதாவது what எங்க ஐடியா என்ன யோசிச்சோமோ நாங்க அந்த we were able to execute. ஐடியா என்னன்னா chef or masterless South Indian kitchen. Probably we are one of the few guys who's been able to do it, implement it. ஓகேங்களா, நீங்க போங்க ஏதாவது ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பாருங்களேன், ஒரு செஃப் ஆர் மாஸ்டர் இல்லாம இருக்கவே இருக்காது. we are the only guys. so திருப்பத்தூர் அவுட்லெட் was started by ஒரு 24-year-old guys, ஒரு 3-4 பசங்க. ஓகேங்களா, சின்ன பசங்க தான். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் திருவண்ணாமலை was started by 21-year-old boys. ஓகேங்களா, and both of the outlets started breaking even the first month itself. operationally profitable first month itself. அவங்க ஏன்னா அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா, மெயினா வந்து சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல என்னன்னா மெயினா அந்த லேபரோட காஸ்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. 2 மாஸ்டர் வச்சு அங்கேயே ஒரு 60,000 rupees ஆகுது. அப்போ 2 கிளீனர், ஓகேங்களா, ஐ மீன் அப்புறம் 2 அசிஸ்டன்ட்ஸ், ஒரு 7-8 பேர் இருந்தாலே உங்களுக்கு 1.5 lakhs ஆயிடும். ஸோ நாங்க வந்து 50-60,000க்குள்ள சேலரி பிளஸ் ரெண்ட் எல்லாத்தையுமே நாங்க மேனேஜ் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ரெவன்யூல யூ வில் பி ஏபிள் டு பிரேக் ஈவன். You don't have to do like crazy amount of revenue like other restaurants. So adu vandu was a plus point. And second enna vandu naanga since and master chef remove pannadanaala operations became so easy nu solla varan.
ஸோ 80% ஆஃப் ரெஸ்டாரண்ட் இஷ்யூ நாங்க சால்வ் பண்ணிட்டோம் அவங்களுக்கு. ஓகே, அவங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஆப்ரேஷன் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அவங்க சைட்ல இருந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மட்டும் அந்த லோக்கல் ஏரியா மார்க்கெட்டிங் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்லிங் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிட்டாலே, அது ஒரு 10-20% பாத்துக்கிட்டாலே they'll be good. okay. So 80% we removed the problem. So that became our selling point. So anybody can come and we democratized the restaurant industry சொல்ல வரேன். Because of our 7 years experience வச்சு we built an amazing model that chef or master illame we are able to replicate the same taste across all the outlets. Okay. So that was the aha moment. ஆஹா என்னடா இது, நம்ம பார்த்து இவ்ளோ என்கொயரிஸ் வருது. அப்படியே அதே டைம்ல எல்லாரும் லாக்டவுன் வீட்ல இருந்ததுனால ஓகேங்களா, என்னோட யூடியூப்ல சாரி ஜோஷ் டாக்ஸ் இன் யூடியூப் became again started to go viral. Correct, yes. ஓகேங்களா, அது வரைக்கும் 300,000-400,000 views, 400,000-500,000 views இருந்துச்சு சொல்லுவாங்க before lockdown வந்து சர்ன்னு it started increasing. Now it is more than 1 million views. So என்ன ஆச்சு, people got to know about our brand more easily சொல்லுவாங்க. நாங்க எதுவுமே மார்க்கெட்டிங்கே பண்ணாம இது வரைக்கும் we have not spent a single rupee on franchising advertisement or franchising marketing. We have not spent a single rupee. Everything is incoming. So in the time Australia there was a person who was following me for 3-4 months in Facebook. Okay. He has not eaten the food. He only knows the brand. He's following me in Facebook, and whatnot. In the Josh Akslan video, okay. So we were trying to work on something or NGO or something. He want to work with. Okay, let's work on Kolapasi. Okay, fine, let's work on Kolapasi. Then he picks up the franchise for Australia. Wow. That's the interesting part. So and then now ipo R&D la poitu irukku. Ipo last week kuda they had made some like 2 or 3 kgs of chicken chukka la senji sample eduthu they're distributing to people to get feedback. இந்த காரம் கரெக்டா இருக்கா, காரம் குறைக்குமா சொல்லிட்டு they were doing all the work right now. So maybe in a couple of months travel restriction konjam okay it's then I'll be able to go there and finish all that work and launch there in Australia. So amazing. This is how so this adha சொல்லல. So in the entrepreneur life la வந்து ஓகேங்களா, if you accept the reality then that becomes your reality. But if you do not want to accept the reality, you want to create your own reality, yes, you can go and create your own reality. And that's a classic example what we did. If you had accepted the reality today நீங்க என்கிட்ட பேசியிருக்கவே மாட்டீங்கன்னு சொல்ல வரேன். Correct. I said I was not willing to accept the reality. This is not the reality, damn it. I am going to go and create my own world. Okay, அந்த ஒரு 3 months I did not even know what hit me சொல்ல வரேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு புயல் இருந்த மாதிரி இருந்தேன் அப்போ. இன்ஃபேக்ட் என் வைஃப் 1 month இங்க வந்திருந்தாங்க அப்போ. She had come to visit me in Coimbatore. I couldn't spend, I spent only 1 day with her on her birthday. அப்போ மட்டும் வால்பாறை போன தவிர அப்பதான் அந்த டைம்ல I shifted 2 kitchens. ஓகேங்களா, சோ அங்கேயே போயிட்டு நான் பேக் பண்ணி ஃபுட் எடுத்துட்டு போயிட்டு வச்சு டெலிவரி பண்ணிட்டு திருப்பி போய் சமைச்சிட்டு பேக் பண்ணிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணணும் சொல்ல வரேன். அந்த ஒரு புயல்குள்ள இருந்த மாதிரி நிஜமாலே ஐ டிட் நாட் நோ நான் எப்ப வீட்டுக்கு வருவேன், எப்ப தூங்குவேன், எப்ப ஏந்திரிப்பேன், என்ன நடக்கும் ஒண்ணுமே தெரியல. I was just in a storm, அவ்வளவுதான். And பார்க்கும்போது we had like opened 6-7 outlets during the pandemic when everybody was going reverse. They were shutting down outlets like we were going up in spite of the pandemic சொல்ல வரேன். Okay. Nice, amazing. Okay, ஒரு சில क्वेश्चंसல வந்து டீப் டைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். கொலபசி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஏதாவது ரிசர்ச் கண்டக்ட் பண்ணீங்களா? அண்ட் அந்த மார்க்கெட் ரிசர்ச்ல இருந்து வந்த டேட்டா வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? டு பி ஹானஸ்ட் நாங்க ஒரு ரிசர்ச்சுமே பண்ணது கிடையாது. தமிழ்பிரனர், இது உனக்குள்ள இருக்கும் ஆண்டர்பிரனருக்கான தேவை.